உலகம் முழுதும் உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைவர் போப் பிரான்சிஸ் காலமானார். அவருக்கு வயது 88. வாடிகன் நகரத்தில் வசித்து வந்தார். பல்வேறு உடல்நல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருந்த அவர் 38 நாட்கள் மருத்துவமனையில் தொடர் சிகிச்சையில் இருந்தார். உடல் நலம் சற்று தேறிய நிலையில் மார்ச் 23 இல் மீண்டும் வாடிகன் திரும்பினார். இந்த நிலையில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஏப்ரல் 21 திங்கட்கிழமை ரோம் நேரப்படி காலை 7:35 மணிக்கு, அதாவது இந்திய நேரம் 11:05 மணிக்கு தனது சாந்தா மார்த்தா இல்லத்தில் காலமானார். திருத்தந்தையின் மறைவு குறித்த செய்தியை கர்தினால் கெவின் ஜோசப் ஃபேரல் அவர்கள் பத்திரிகையாளர்களுக்கு அறிவித்தார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது வாழ்க்கை முழுவதையும் இறைப்பணிக்காகவும் திரு அவையின் பணிக்காகவும் அர்ப்பணித்தவர். நற்செய்தியின் விழுமியங்களை துணிவுடனும் நம்பிக்கையுடனும் உலகளாவிய அன்புடனும் எடுத்துரைத்தவர். குறிப்பாக ஏழைகள் மற்றும் மிகவும் ஒதுக்கப்பட்டவர்களுடன் தனது உடனிருப்பை வெளிப்படுத்தியவர். கடவுளாகிய இயேசுவின் உண்மைச் சீடராக சிறந்த முன்மாதிரிகையாக திகழ்ந்தவர் என்றும், மூவொரு கடவுளின் எல்லையற்ற இறை இரக்கத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் ஆன்மாவை அர்ப்பணித்து பிரார்த்திப்போம் என்றும் எடுத்துரைத்து திருத்தந்தையின் மறைவுச் செய்தியை அறிவித்தார் கர்தினால் கெவின் ஜோசப் ஃபேரல் அவர்கள். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைவர் போப் பிரான்சிஸ் மறைவுக்கு உலக தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்.